வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சவுண்ட் ஆஃப் ஜாய் மினிஸ்ட்ரிஸ் தேவ சத்தம் இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து ஆயத்தப்படுத்தி இம்மட்டும் உங்கள் மத்தியில் என்னை நிறுத்தி இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாய் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் தேவ சத்தமாய் வெளிப்பட போகிறது. அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். தேவ பிள்ளைகள் ஆங்காங்கு இருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த டிவி சத்தத்தை இன்னும் யூடியூப் சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்கள் தேவனுடைய கிருபைக்குள்ளாக வருவார்களாக. தேவனுடைய அன்பு அவர்களை நிரப்புவதாக, தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேசுகின்ற அடியனை மறைத்து நீரே பேசும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தை பல இடங்களில் வல்லமையாய் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அக்கினியாய் ஜீவனாய் வல்லமையாய் புறப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துல தேசம் ஜனங்கள் எப்படி ஜனத்தொகை பெருகிறதோ அதுபோல கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையும் கிருபையும் தேசத்துகளில் பெருகி கொண்டு இருக்கிறது. இந்த பூமியில் பெருகி கொண்டு இருக்கிறது. எவ்வளவு பகைகள், விரோதங்கள், குரோதங்கள் எழும்பினாலும் ஆண்டவருடைய அன்பு இன்னும் அதிகமாய் இந்த பூமியில் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த தேவனுடைய அன்பு இந்த நாட்கள் அது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாட்களில் மழை காலங்களில் நாம் பார்ப்போமானால் தேசங்களில் இங்க மழை அங்க மழை இந்த பாருங்க நிற்க முடியல அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது போல தேவனுடைய அன்பானது இந்த நாட்களில் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த நற்செய்தியை சொல்லும்படியாய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுத்தின, சிலுவையில் ஆயத்தப்படுத்தின அவருடைய அன்பின் ஊற்று புறப்பட்டு தேசம் முழுவதும் பாய்ந்து கொண்டு இருக்கிற இந்த நற்செய்தியை சொல்லும்படியாய் தேவன் இந்த நேரத்தில் அடியனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்து உங்கள் மத்தியில் நிற்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போமானால் 1 யோவான் 4:10 வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வேத வசனத்தில் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தம்முடைய குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே கிருபாதார பலியாக அவர் அனுப்பி கொடுத்தபடியினால் இந்த அன்பு, தேவனுடைய அன்பு, இந்த பூமியை நிரப்புகிற தேவனுடைய அன்பு, இந்த பூமியினுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை எல்லாவற்றையும் நீக்குகிற தேவனுடைய அன்பு, பகை, விரோதங்கள், குரோதங்களை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிற தேவனுடைய அன்பு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது பெருகிறது, தேசத்தில் அது பெருகிறது, அது வளர்கிறது, அது பல மடங்காய் பன்மடங்காய் பெருகி எடுத்து இந்த நாட்களில் தேசத்துகளில் எங்கு ஜீவன் இல்லையோ, எந்த ஆத்துமாவுக்குள்ள பலகீனம் இருக்கிறதோ, எந்த ஆத்துமாவுக்குள்ள வல்லமை இல்லையோ, எந்த ஆத்துமாக்களுக்கு கிருபை தேவையோ அந்தந்த ஆத்துமாக்களுடைய தேவைகளை அது சந்திக்கும்படியாய் அது சந்திக்கிற வண்ணமாய் இருக்கிறது. இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போமானால் 1 யோவான் 3:16 வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வேத வசனமானது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த நாட்கள்ல அந்த தேவ அன்பு தேவ பிள்ளைகளுக்குள்ளாக இந்த மனுக்குலத்தில் 2 தான் சகோதரன் சகோதரிகள் என்று மாத்திரமே இருக்கிறார்கள். வேற ஒன்றும் இந்த மனுஷன் அந்த மனுஷன், இந்த ஜாதி இந்த கூட்டம் அப்படியெல்லாம் இல்லை. ஒரே மனுஷனால் அவன் தோன்ற பண்ணிருக்கிறபடியினால் அவர் சகோதரனாகவும் சகோதரிகளாகவும் வைத்திருக்கிறார். ஆகையினால அந்த சகோதரர்களுக்கு அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த தேவ பிள்ளைகள், முன்குறிக்கப்பட்ட இந்த தேவ பிள்ளைகள், அவர்கள் மேல ஒரு கடன் இருக்கிறது. கடனாளிகளாய் இருக்கிறோம். யார் விழுந்திருக்கிறாங்க, யார் எழுந்திருக்க முடியல, யாருக்கு உதவி தேவை, யாருக்கு சில நன்மைகள் தேவை என்று பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய நம்ம கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் கூட 1வது வசனத்தை, இதே அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போமானால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. இந்த உலகம் என்ன செய்யல, தேவனை அறியல. ஆகையினால தேவ பிள்ளைகளையும் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள்.
அவர்கள் புறக்கணித்த. ஆனால் தேவனோ நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அதிகாரத்தை அவர் கொடுத்து நம்மளை அழைக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த உரிமையோடு அழைக்கிறார். இந்த அழைப்பு கிருபை, குமாரனாய் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே அவர் கிருபாதன பலியாக தம்மை ஊற்றி கொடுக்கப்பட்ட அந்த இரத்தத்தின் அன்பினாலே இது உண்டாயிருக்கிறது. ஆகையினால தேவ பிள்ளைகள் இந்த நாட்கள்ல எப்பொழுதும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை உடையவர்களாகவே கடைசி வரைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியில கொடுக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் சத்தியத்தின் கிருபையில பலனடையும்படியா நாம் வாழும்படியா அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இதே வசனத்தை தான் இதே டாபிக்ல கர்த்தருடைய ஆவியானவர் அவர் பேச வேண்டும் என்று அவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வேதவசனம் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. இந்த வேதவசனம் மிகவும் அருமையா நேர்த்தியாய் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை முற்றிலுமாய் கழுவி நன்மையும் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் அவர் ஆக்கி நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆகையினால ஜனங்களுடைய பாவங்களை, ஜனங்களுடைய அக்கிரமங்களை, மீறுகளை போக்கும்படியாய் நாம் இந்த நாட்களில் சிருஷ்டிக்கப்பட்டவராய் இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால கழுவி ஊற்றி சிருஷ்டிக்கப்பட்டு புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். இந்த புது சிருஷ்டியினுடைய காரியமானது நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி ஆசாரிய அபிஷேகத்தோடு கூட இந்த மனு குலத்திற்காக சகோதர சகோதரிகளுக்காக வேண்டிக் கொள்ளும்படியான ஒரு பாரத்தோடு நம்முடைய கர்த்தர் ஆசாரிகளை ஆக்கியிருக்கிறார். விசேஷமாய் அவர்களுக்கு நன்மை செய்யும்படியார், அவருடைய உபத்திரவங்களை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த முடியாது, அவருடைய நெருக்கங்களை எல்லாவற்றையும் அவருடைய கட்டுகளை அறுத்தறியும்படியார் தேவன் நம்மளை ராஜரீக ஆசாரிய அபிஷேகமாய் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போமானால் 1 யோவான் 4:9 வேத வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதனால் தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்ததினாலே, தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்ததினாலே தேவ பிள்ளைகள் பிழைக்கும்படியாய் எந்த சூழ்நிலையில் நீ வாழ்ந்திருக்க வேண்டும், எந்த சூழ்நிலையில் நீ பிழைத்திருக்க வேண்டும். நீ பிழைத்திருப்பதே தேவனுடைய சித்தம். என்னால முடியலையே, வாழ முடியலையே என்று சொல்லி நீ நெருக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பிழைப்பிக்கிற கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது. நீ எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் பிழைக்க முடியாம இருக்கிறியோ, நீ தவிக்கிறியோ, உன்னுடைய தவிப்புகள்ல, உன்னுடைய பிரச்சனைகள் இருந்து, உன்னுடைய போராட்டத்திலிருந்து தூக்க முடியாது கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, அவருடைய வல்லமை உள்ள கரம் புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, கலங்காதே. உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜரீகம் பண்ணி சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால தாங்குகிறவராய் இருக்கிறார். அவரால் படைக்கப்பட்ட அந்த பூமியில, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பூமியில் மனுக்குலத்தை தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கி ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். ஆகையினால தேவ பிள்ளையே, ஒரு வசனத்தை வாசிப்போமானால் 1 பேதுரு 4:8 வேத வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி முடிக்கப்பட்டிருக்கிறது. அன்பு என்ன செய்யும்? இந்த தேவனால் ஊற்றி கொடுக்கப்பட்ட அன்பு குற்றம் காணாது. இந்த தேவனால் ஊற்றி கொடுக்கப்பட்ட அன்பு சகோதரன் மேல, சகோதரிகள் மேல, இயேசு கிறிஸ்துவின் ரத்த சம்பாத்தியத்தின் மேல, இந்த பூமியின் மேல குற்றம் காணாது, குற்றத்தையே பார்க்காது. குற்றத்தை பார்க்காமல் அவர் அன்பு திரளான பாவங்களை என்ன செஞ்சிடும்? மூடிக்கிட்டே வரும். அதனுடைய வேலையே கிறிஸ்துவின் அன்பு நம்ம இடத்துல பெருகும் போது அன்பானது திரளான பாவங்களை மூடிக்கொண்டே வரும். எங்கும் பாவத்தை குறித்து பேசவே மாட்டாங்க. பாவத்தை குறித்து, குற்றத்தை குறித்து, குறைய குறித்து ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. அதை அப்படியே மூடி போடுவாங்க. அதுல அசுத்தம் தான் இருக்கும். அது எப்படி தோண்டி எடுத்தாலும் அதுல ஒரு அசுத்த நாற்றம் இருக்கும், ஒரு துர்நாற்றம் இருக்கும். ஆகையினால கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமர். அவருக்கு முன்னாடி, அவருடைய குமாரனுடைய அன்பின் ரத்தத்திற்கு முன்னாடி எந்த அசுத்தமும் நிற்கக்கூடாது என்று சொல்லி தேவ பிள்ளைகள் மூலமாய்
கர்த்தர் இந்த தேசத்துல பாவங்களை மூடிக்கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் வெளிச்சம், எங்கு பார்த்தாலும் சந்தோஷம், எங்கு பார்த்தாலும் சமாதானம், சுகம், ஆரோக்கியம், இது மாத்திரமே தேசத்தில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் இப்படியாய் மூடி காயம் கட்டி கொண்டிருக்கிறார். இன்னும் 1 யோவான் 2:5 வேத வசனத்தை வாசிப்போமானால் அங்கே ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, அருமையாய் சொல்லி வருகிறது. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். எல்லா பிள்ளைகளும், தேவ பிள்ளைகளும் அவருக்குள்ளாகவே இருக்க வேண்டும். அவருக்குள்ளாகவே இருக்கிறதற்காக அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் மாத்திரமே இந்த தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டு இருக்கும். என்னால சொல்ல முடியாம இருக்க முடியல பிரதர், அவங்க இப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்கன்னு குற்றம் உனக்குள்ள குற்ற மனசாட்சி தூண்டிக்கிட்டே இருக்கா? சாத்தான் உன்னை தூண்டுகிறானா? நீ அன்பில் பூரணப்பட்டவன் இல்லை என்பதை நீ அறிந்து தேவனுடைய அன்பு உன் மேல இறங்க முடியாது. ஏமேன். ரோமர் 5:5 வசனத்தின்படி தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றி கொடுக்கப்பட்ட அன்பு என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையினால இந்த சத்தியத்தின்படியே தேவனுடைய வசனத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கை கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரமே தேவ அன்பு நம்ம இடத்துல பூரணப்பட்டு இருக்கும். அப்படி என்றால் என்ன? தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள், வசனத்தை கை கொள்ளுகிறவர். அப்போஸ்தலர் இந்த நாட்களில் இயேசுவின் வசனம், தேவ வசனம் எங்கேயா பேசப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஏன் அதை அப்படி அந்த கேள்வி கேட்க வேண்டும்? தேவனுடைய ஆவியானவர் இந்த நாட்களில் பூமியின் கடையாந்திரம் மட்டும் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் திட்டத்தில், அவருடைய சித்தத்தில் மாற்றமே இல்லை. ஒருவர் இல்லாட்டி இன்னொருவர் எழும்பி கர்த்தருடைய வாயாய் நிற்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 19:10 வசனத்தை வாசிப்போமானால், 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவிலே குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அப்போஸ்தலர் பவுலின் காலங்களில் பவுலை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் பேசி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த இயேசு இல்ல, இயேசு பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார், இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கிறார். ஆனாலும் கூட ஒரு அழைக்கப்பட்ட தேவ மனுஷனால, தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவ மனுஷனால தேவனுடைய வார்த்தை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே தேவனுடைய வசனம் இந்த இடத்துல அப்படி தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். எல்லாரும் இயேசுவின் வசனம் இன்னைக்கு கிடைக்காதா என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஊழியர்கள், அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்த ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாயின் மூலமாய், பவுலை போல அர்ப்பணித்த ஆத்துமாக்கள் மூலமாய், பவுலை போல அர்ப்பணித்த சகோதரர்கள் சகோதரிகள் மூலமாய் எல்லா நாட்களிலும் கிருபை பொருந்தின வார்த்தை, ஜீவ வசனமான வார்த்தை பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த பேசப்படுகிற அந்த வேத வசனத்தில் நாம் நிற்போமானால் நிச்சயமாய் நம்ம இடத்துல தேவ அன்பு பூரணப்பட்டு இருக்கும். அந்த தேவ வசனம் அதுல குற்றம் சொல்லி குறை சொல்லி இல்லை. இது காமெடியான விளையாட்டு இல்லை. அவர் பரிசுத்தர், அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் பொல்லாப்பு செஞ்சு இப்படி எல்லாம் விளையாட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அவரிடத்துல எந்த அசுத்தமும் அசுத்த எண்ணங்களும் பக்கத்திலே போக முடியாது. அவர் அவ்வளவு பெரியான கர்த்தர். அந்த வசனத்திலேயே நம்ம 19 அப்போஸ்தலர் 19:20 வசனத்தை வாசிப்போமானால், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது இந்த உலகத்தின் பாவங்களை, இந்த உலகத்தின் அசுத்தங்களை எல்லாவற்றையும் கர்த்தருடைய வசனம் மாத்திரமே விருத்தி அடைந்து மேற்கொள்ளும். எதை மேற்கொள்ள முடியலையோ, ஆத்துமாவே நீ துவண்டு போய் இருக்கிறாயா, என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லையே, என்னால் இந்த காரியங்களை என்னால் மன்னிக்க முடியவில்லையே, இவர்களுக்காக மன்னிக்க முடியவில்லையே என்று சொல்லி பல கட்டங்களில் பல சூழ்நிலைகளில் மாட்டி இருக்கிற தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அது மாயமானாலும், மந்திரவாதங்களா இருந்தாலும், தந்திரவாதங்களா இருந்தாலும், அவங்க மந்திரவாதம் செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு விரோதமா பில்லி சூனியம் பண்ணிக்க இருக்கிறாங்க, ஆகையினால நாங்கள் எழும்ப முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய வசனத்தை மேற்கொள்ள ஒருவனாலும் கூடாது, எந்த வல்லமையாலும் கூடாது. புறப்பட்டு வருகிற ஜீவனுடைய வார்த்தை ஜீவ வல்லமை உள்ளது, அது அக்கினியாய் உள்ளது. ஆகையினால் அதற்கு முன்னாடி பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போகும். எதிர்ப்பின் பகைகள், விரோதங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போகும். ஆகையினால தேவ பிள்ளையே, நீ பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். யாக்கோபு 2:5 யாக்கோபு 2:5 வசனத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமானால், என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை
கர்த்தர் ராஜ்யத்தையே சுதந்திரிக்கும்படி அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இந்த ராஜ்யத்தையே சுதந்திரிக்க வேண்டும். அவர்கள் ஆளுகிறார்கள், இவர்கள் ஆளுகிறார்கள் இல்ல, தேவன் உன்மேல் வந்திருக்கிறார். தேவாதி தேவன் உன்னுடைய வசனத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நீதான் ஆள பிறந்தவன், ஆளுகை செய்ய பிறந்தவன். தாவீதை எடுத்துக்கொள்வோமானால், தாவீதின் மேல கர்த்தர் வைத்த அபிஷேகம் தேசத்தையே ஆண்டது. எங்கெங்கு தடைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் உடைத்து அது எருசலேமை ஆண்டது, அது தேசத்தை ஆண்டது. ஏமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இஸ்ரவேல் கோத்திரங்களை ஆண்டது, எல்லா 12 கோத்திரங்களையும் ஆண்ட தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆளுகையின் அபிஷேகம் உன்னிடத்தில் இருக்கிறது. பயப்படாதே, கலங்காதே. உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய அன்பு மாறாதது. இன்னும் கூட ஒரு வசனத்தை 1:12 வாசிப்போமானால், யாக்கோபு 1:12 வசனத்தை வாசிப்போமானால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தையும் கூட அவன் பெறுவான். இந்த வார்த்தைகளை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சோதனையும் இருக்கிறது. அந்த சோதனையை சகிக்கிறவனும், தேவனுடைய வார்த்தை நிமித்தமாய் வருகிற சோதனையை நீ சகிப்பாயானால் நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், நீ பாக்கியவானாய் மாறுவாய். சோதனையை சகிக்கும் போது மாத்திரமே கர்த்தர் உன்னிடத்தில் சோதனை சகிக்கும் போது நிச்சயமா உனக்கு ஞானம் உண்டாகும், புத்தி உண்டாகும், கிருபை உண்டாகும். அந்த ஞானத்தின் ஆவியானவர் உன்னை நிரப்புவார். எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், எந்த காரியத்தை எப்படி பேச வேண்டும், எப்படி இந்த பூமிக்கு தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், நீ யார், நான் யார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஞானத்தை நிரப்புவார். அவருடைய ஞானத்தினால் நாம் சுத்திகரிக்கப்படுவோம். தேவ பிள்ளையை சுத்திகரிக்கப்படும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போமானால், எபிரேயர் 12:6 வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று சொல்லப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். எதற்காக இந்த சிச்சை, எதற்காக இந்த தண்டனை? பாவத்தை உன்னால விட முடியலன்னு நீ ஒன்று பிடிச்சி வச்சுக்கிறீங்க. இது மாத்திரம் எனக்கு வேணும், இது மாத்திரம் எனக்கு இருக்கணும், கடைசி வரைக்கும் என் ஜீவன் போகிறது வரைக்கும் இது இந்த கொள்கை எனக்கு வேணும், இந்த பிடிப்பு எனக்கு வேணும், இந்த காரியம் எனக்கு வேணும், இதை மாத்திரம் நான் விட முடியாது. ஆலயத்துக்கு வரணுமா வர்றேன், என்ன கொடுக்கணுமா கொடுக்குறேன், யாருக்கு என்ன நன்மை செய்யணுமா செய்கிறேன். இது செல்லாது, இது செல்லாது. தானியேல் ஒரு ஆலோசனை அப்படித்தான் சொல்லி வந்தார். என்ன ஆலோசனை சொல்லி வந்தார்? நேபுகாத்நேச்சாரை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் பேசின பிற்பாடு அவனுக்கு தெளிவாய் தெரிந்து விட்டது. ஆஹா, இது நன்மை செய்யும் போது மாத்திரமே போகும் என்று சொல்லி, தீரும் என்று சொல்லி அந்த மனுஷனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி வந்தார். என்ன ஆலோசனை கேட்டா, தானியேல் 4வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு நீர் இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார். இப்படி இந்த தேவ மனுஷர்கள் சிலருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையே வருகிறது, இந்த மனுஷன் மேட்டிமையாக இருக்கிறான், இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார். தன்னுடைய கிரியின் மேல அவன் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார். தேவனும் சகலத்தையும் செய்ய வல்லவர். அது எந்த காரியத்தில் நீ பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தை உன்னால விட முடியல. இதை மாத்திரம் விட முடியாது, இதை மாத்திரம் விட முடியாது, இந்த மேன்மையை மாத்திரம், இப்படி நான் தர்பாரா பேசுறது மாத்திரம், இப்படி நான் கம்பீரமா பேசுறது மாத்திரம் விட முடியாது என்று சொல்லிக்கொண்டு நீ இருப்பாயானால் நிச்சயமாய் நீ என்ன தானா சர்மம் செஞ்சாலும் கூட, நீ எத்தனை நன்மை செஞ்சாலும் கூட இந்த மனுஷன் நிக்கல. ஒரு வருஷம் வேணா நின்னான் கிறிஸ்தவத்துக்குள்ள, ஒரு வருஷம் கழிச்சு அவனுக்கு அந்த சோதனை வந்தது. அந்த சோதனை வந்த உடனே அவன் விழுந்து போய் அவன் மாட்டை போல புல்ல மேய்கிற ஒரு மனுஷனாய் மாறினான். இந்த பூமி முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்த நேபுகாத்நேச்சார் அவ்வளவு பெரிய மன்னன். ஆனா தேவ மனுஷன் அவன் பிழைத்திருக்க வேண்டும் என்று மாத்திரமே நோக்கத்தோடு கூட இந்த வசனத்தை சொன்னார். இந்த தானியேல் 4:27வது வசனத்துல, ராஜா, நான் சொல்லும் ஆலோசனை அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உனக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கலாம். ஆகையினால நீடித்திருக்கும்படியா நீ நன்மை செய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நன்மையை செய்கிறத அதை அப்படியா செய்ய முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் செய்கிறது
மாத்திரமே அது நன்மை. கொஞ்ச காலம் செய்வீங்க, அதுக்கு பிறகு அதில் நிற்க முடியாது, அதில் நிற்க முடியாது. உங்களை புகழலைன்னா, அவங்க சாப்பிட்றவங்க எல்லாரும் உங்களை புகழலைன்னா, நீங்கள் செஞ்ச நன்மைக்கு அவங்க ஒரு நன்றியா இல்லைன்னா, நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் உங்களை ஆத்துமாவில் இடறி போவோம். ஆகையினால தேவனுடைய மனுஷர்களே, இயேசுவின் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நீங்கள் தான் அதற்கு பாத்திரவான்கள். அந்த நன்மைகளை செய்ய, இந்த பூமியில தேசத்துகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர, இந்த சகல நன்மைகளையும் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளால் மாத்திரமே தேசத்துக்கு நன்மையை செய்ய முடியும். அது 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிற அந்த வசனத்தை வாசிப்போமானால், 2 தீமோத்தேயு 1:7 அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்மளுக்கு இந்த பூமியில வாழுவதற்காக பயமுள்ள ஆவி அவர் கொடுக்கவே இல்லை. எந்த சூழலில் நீ பயப்பட வேண்டாம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் நீ பயப்படாதே. பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. கர்த்தருடைய ஆவியானவர் யாரை நிரப்பி அழைத்திருக்கிறாரோ, நன்மை செய்யும்படியாக அழைத்திருக்கிறாரோ, கர்த்தருடைய ஆவியானவர் யாரை தேவனுடைய பிள்ளைகள் என்று முத்திரை குத்தி, நீ எனக்கு சுதந்திரவான், நீ எனக்கு பிள்ளை என்று சொல்லி யாரையெல்லாம் தேவ பிள்ளைகளை அழைத்திருக்கிறாரோ, அவர்கள் மேல ஒரு பலமுள்ள ஆவி இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவர் அவர்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஆகையினால் அவர்கள் இந்நாள் மட்டும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்துக் கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் வாழ்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் கூட ஒரு வார்த்தையை சொல்வோமானால், ஒரு வசனத்தை சொல்வோமானால், 2 தெசலோனிக்கர் 3:5 ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு இருதயங்களையும் தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நடத்துவாராக. அதை கர்த்தரே நடத்துவாராக. கர்த்தர் நம்முடைய இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும், வேற எதுலையும் இல்லை, தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. இந்த பொறுமைங்கிற குணாதிசயங்கள் நம்மளுக்கு வேணும். அவருடைய அன்பு மாத்திரம் இருக்க போதாது, அவருடைய பொறுமை, காத்து இருக்க வேண்டும். ஒரு காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய்த்தான் செய்து வருவார். இந்த பூமியில தேவ பிள்ளைகளை அப்படியெல்லாம் ஒண்ணுமே விட முடியாது, ஒருத்தரையும் தொட முடியாது. தேவனுடைய கரம், பலத்த கரம் ஓங்கி புயமா இருக்கிறபடினால், அவர்கள் மேல் வைத்த தேவ அன்பு மாறாதா இருக்கிறபடினால், தேவன் ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடினால், அவரே சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் படைத்தவராய் இருக்கிறபடினால், தேவன் பிள்ளைகள் ஒரு காலம் கலங்க வேண்டியதில்லை. உன் தேவனே ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையினால் நீ கலங்காதே, பயப்படாதே என்று உனக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. எந்த சூழ்நிலையிலும் நீ பிழைத்திருப்பாய், நீ நிச்சயமாய் பிழைத்திருப்பாய். மற்றவர்களுக்கு ஒன்று கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உனக்கு சகல நன்மைகளும் சகல ஊற்றுக்களிலிருந்து ஆசீர்வாதம் உனக்கு புறப்பட்டு வரும். எல்லா இடத்திலிருந்து, சகல இடத்திலிருந்து உனக்கு எல்லா தேவையான நன்மைகள் எல்லாம் புறப்பட்டு வரும். தேவ பிள்ளையை, நீ ஒரு காலம் நீ இடறி போக மாட்டாய். இந்த நற்செய்தியை மாத்திரம் சொல்லிக் கொள்ளுகிறேன். 1 தெசலோனிக்கர் 5:8 பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். நம்ம என்ன செய்யணும்? ஒரு தெளிவாக இருக்கணும். தேவ பிள்ளைகள் கலக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன் அப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அநேகர் சொல்கிறாங்க, முகத்தை ஒரு மாதிரியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க கலங்கி போயிருக்கிறாங்க, ஒரு கலக்கத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க. இந்த பொல்லாங்கன் அவன் கலக்கத்தை உருவாக்குகிறவன், அவன் கலக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறதுனால அவங்க கலங்கி போயிருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு கலக்கம் வரக்கூடாது. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை ரட்சிப்பின் நம்பிக்கையின் தலைசீராவையும் நாம் தரித்து கொண்டவர்களாகவே இருக்க வேண்டும். இதுல மாறவே கூடாது. இதுல மாறுவோமானால் நம்மளுக்கு ஒரு இடரல் வந்துடும். ஆகையினால எப்பொழுதும் விசுவாசம், அன்பு, இந்த மார்க்கவசம் எப்பொழுது இருக்கணும்? நம்ம தலை சீராவை தரித்தவர்களாகவே இருக்கணும். ரட்சிப்பு, நம்பிக்கை, என்னை ரட்சிக்கிறவர் ஒரு ரட்சகர் இருக்கிறார், எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து சிலுவையில் வெற்றி சிறந்து உயிர் தெழுந்த என் ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறபடியினால் அந்த ரட்சிப்பின் அந்த நம்பிக்கையை மாத்திரமே நாம் பற்றி பிரித்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளோடு கூட தொடர்ந்து இருந்து கிறிஸ்துவுக்கு நாமும் கூட கர்த்தருக்கு சாட்சிகளாக இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 5:2 வசனத்தை வாசிப்போமானால் அந்த இடத்துல சொல்லப்படுது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்த நம்ம அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்ம தேவ பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும்? கிறிஸ்து எப்படி நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து
நம்மில் அன்பு கூர்ந்தாரோ நீங்களும் அப்படியே அந்த அன்பில் என்ன செய்யணும், நாமும் என்ன செய்யணும், அந்த அன்பில் மாத்திரம்தான் நடக்கணும். வேற ஒரு அன்பில் நம்ம நடக்க வேண்டியதில்லை. வேற இவங்க தான் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, இவங்க தான் எங்களை போஷிக்கிறாங்க, இவங்கள தான் எங்களை கவனிக்கிறாங்க, ஆகையினால நாங்கள் இவங்களவே சார்ந்து கொள்கிறோம், இவங்க மேலேயே அந்த அன்பு வைக்கிறோம்னு சொல்லக்கூடாது. உங்களை படைத்தவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் மேலதான் உங்களுடைய அன்பு, மாறாத அன்பு இருக்க வேண்டும். மனு குலத்தின் மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு வைத்து கொண்டு நாங்க அன்பா இருக்கிறோம், எல்லாரும் சகோதரர்கள் எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ணணும். அந்த அன்புக்குள்ளதான் நம்ம கர்த்தர் இருக்கணும். கர்த்தருக்குள்ளாகத்தான் நம்ம கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக மாத்திரமே நாம அன்புள்ளவர்களாய் எல்லாரோடும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். வேற ஒரு அன்பினால இல்லை, கிறிஸ்துவின் அன்பினாலே நாம் இணைக்கப்பட்டவர்களாய், சகோதர சகோதரிகளாய் நாம் ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். விசேஷமா இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். போனால் எபேசியர் 6:24 ஒரு வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. வேற யாருக்கும் கிருபையெல்லாம் உண்டாகாது. கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபையேன்னு சொல்லிட்டு நீ விடிய பாடிக்கிட்டு இருந்தாலும், விடிய நீ சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட உனக்கு அந்த கிருபை கிடைக்காது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற, நீ ஒருத்தரிடத்துல தான் அன்பு கூறணும், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்துல அன்பு கூறுவதற்கு மாத்திரமே மனுக்குலம் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் மாத்திரமே அவர் ரத்தத்தை சிந்தி இந்த பூமியினுடைய பாவங்களை, அக்கிரமங்கள், மீறுதலை எல்லாவற்றையும் போக்கி இருக்கிறார். இன்றும் அவரிடத்துல சமூகத்தில் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி வரும்போது, ஆண்டவராய் கர்த்தராய் இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி எந்த ஆத்துமா அவரிடத்தில் கடந்து வருகிறதோ அந்த ஆத்துமாவை கர்த்தர் நேசிக்கிறார். அந்த ஆத்துமா அன்பு கூர்ந்து வரும்போது, அவரிடத்தில் கடந்து போகும்போது அவருக்கு தேவனுடைய அந்த கிறிஸ்துவின் காரியமானது அன்பு கூறுகிற யாவரோடும், அப்படி அன்பு கூர்ந்து வருகிற யாவருக்கு மாத்திரமே தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கும். தேவனுடைய கிருபை எனக்கு எப்படி கிடைக்கும்? இப்படித்தான் கிடைக்கும். தேவ பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட அந்த சம்பாத்தியத்தை உடையவர்களுக்கு மாத்திரமே இந்த தேவ அன்பு கிடைக்கும் என்று இந்த நற்செய்தி இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிற விசேஷமாய். அப்படி சொல்லாதவர்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து விட்டார். இந்த பூமிக்கு வந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய அன்பையை ஊற்றி தம்மையை ஜீவபலியாக, காணிக்கையாக, கிருபாதார பலியாக அவர் ஒப்புக் கொடுத்து இந்த பூமியில அன்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆனாலும் கூட அந்த அன்பு இந்த பூமி முழுவதும் அவர்களை நெருக்கி பக்கத்திலே தான் இருக்கிறது. யாருக்கும் இந்த சுவிசேஷம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த நற்செய்தி எனக்கு தெரியாது, எனக்கு இதுவரைக்கும் யாரும் வந்து சொல்லலன்னு சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தூதர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை பூமியின் கடைசி வரைக்கும், கடைசி பரியந்தம், கடைசி எல்கை மட்டும் அது கடந்து போய் கொண்டு இருக்கிறபடினால், தேவனுடைய சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கிறபடினால் யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட 1 கொரிந்தியர் 16:22 வேத வசனத்தில் ஒன்று சொல்லப்படுகிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நீ அன்பு உன்னை படைத்து இந்த பூமிக்கு அவருடைய ஜீவாதன பலியாய், கிருபாதன பலியாய் உனக்காக ஜீவனை கொடுக்கும்படியாய், நீ அவருடைய அன்பினால பிழைக்கும்படியாய் அவர் தம்மையே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனையை அனுப்பி உனக்கு கொடுத்திருக்கிறபடியினால், ஆனால் அந்த கொடுத்தவரை நீ ஏற்றுக்கொள்ளாமல் உன்னுடைய இருதயத்தில் நீ கடினப்பட்டு இருப்பாயானால் உனக்கு தேவனுடைய வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை வருகிறது. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கர்த்தர் வருகிறார். அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி சொல்லி இந்த தேவ மனுஷன் அப்படியே முடிக்கிறார். இந்த அப்போஸ்தலன் தேவனுடைய வசனத்தை, ஜீவ வசனத்தை போதிக்கிற இந்த அப்போஸ்தலன் அப்படியே சொல்லி முடித்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ எந்த ரூட்ல இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், நீ மனுஷனா இருக்கிறபடினால், ஒரே ஒரு மனுஷனிடத்திலிருந்து தோன்ற பண்ணப்பட்ட எல்லா ஆத்துமாக்களும் நீ ஒன்றா இருக்கிறபடினால், உனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை, உனக்காக சிலுவையில் அவர் மரித்து உயிர் தெழுந்ததை நீ விசுவாசித்து அறிக்கையிட்டு வருவாயானால் தேவ அன்பு உனக்கு ஊற்றி கொடுக்கப்படும். அந்த தேவ அன்பு உன்னை வாழ வைக்கும். அந்த தேவ அன்பு உனக்குள்ளாக நிலைத்து இருக்கும், உன்னை பிழைக்க வைக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதற்கு விரோதமான பிரமாணம் ஒண்ணுமே இல்லை. அப்படியே கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய அன்பு திட்டம் தெளிவுமா மாறாமல் இருக்கிறது. ஆகையினால இதுக்கு விரோதமான எந்த வார்த்தைகளா இருந்தாலும் மன்னிப்பு கிடையாது. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கடந்து வருவாயானால்
உனக்கு மன்னிப்பு உண்டு, உனக்கு பிழைப்பு உண்டு, உனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. உன்னுடைய வியாதிகள், சாபங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் போக்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. தேவனே, இந்த வார்த்தைகளை சொல்லும்படியா இம்மட்டும் கிருபை பாராட்டினீரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு மாறாதது. மனுக்குலத்திற்கு ஆண்டவரே, மனுக்குலம் ரட்சிக்கப்படும்படியா, இந்த பூமி எல்லாம் ரட்சிக்கப்படும்படியா, இந்த பூமியை படைத்த தேவாதி தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவன், கர்த்தராதி கர்த்தர், ராஜாதி ராஜாவாய் நீர் இருக்கிறபடினால் தகப்பன் நம்முடைய குமாரனையும் நம்முடைய வார்த்தையாய் அனுப்பி கொடுத்து இந்த பூமியில சிலுவையில் ஆண்டவரே அப்பா அப்பா ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தீரே. அந்த கிருபாதான பலியை யார் யார் விசுவாசித்து வந்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் இன்னும் கூட உம்முடைய கிருபை பெருகுவதாக, அவர்கள் பிழைப்பார்களாக. அவர்களுக்கு அந்த வார்த்தைக்கு, கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே சபிக்கப்பட கடவர்கள் என்று ஆண்டவரே அப்போஸ்தலனுடைய ஊழியக்காரன் சொல்லி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, வேத வசனம் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் பலத்தினால, ஞானத்தினால அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வாழ்ந்திருக்கும்படியா நீர் ஆண்டவரை கொடுத்திருக்கிற உம்முடைய அன்பு மாறாமல் இருப்பதாக. இந்த பூமியை ஆண்டவர் உம்முடைய அன்பு மூடுவதாக. தேசத்தில் ஆண்டவரே அப்பா குற்றங்கள் குறைகள் இல்லாதபடிக்கு மன்னிப்பு உண்டாகுவதாக. உம்முடைய தயவு மனுக்குலத்தின் மேல இறங்கி இருப்பதாக. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.